ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருப்பூர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு மாநில குழு கூட்டம் நேற்றும் இன்றும் நடைபெறுகிறது. கட்சியினுடைய தேசிய செயலாளர் டாக்டர் கே நாராயணா அவர்களும் மற்றும் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி, மாநில துணை செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பெரியசாமி, மு வீரபாண்டியன், மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் எம் ரவி உட்பட மாநிலம் முழுவதிலும் இருந்து மாநில குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தமிழக அரசியல் நிலைமைகள் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்து பல தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்த அரசு 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக, நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டம் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை பொதுவாக அனைவராலும் வரவேற்கப்பட்டது. அதே மாதிரி வேளாண்மைக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கை என்பது ஒன்றியத்திலேயே கிடையாது, ஒன்றிய ஆட்சியில் கிடையாது. ஒன்றிய ஆட்சியில் ஏற்கனவே ரயில்வேக்கு தனி அறிக்கை வைக்கப்பட்டது, இப்பொழுது அதுவும் கூட கிடையாது. ஒரே அறிக்கையாக ஒட்டுமொத்தமாக வைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வேளாண்மை துறைக்கென தனி பட்ஜெட் வைப்பதும், தமிழ்நாட்டில் என்னென்ன பயிர்கள் பயிரிடப்படுகின்றன என்பது குறித்தும், அவைகளுடைய நிலைமைகள் குறித்தும், அவை விரிவாக்கம் குறித்தும் விரிவாக அந்த அறிக்கை கூறப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. பல தீர்மானங்களையும் சட்டங்களையும் அறிவிப்புகளையும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக உலகத்தின் மாபெரும் அறிஞராக போற்றப்படுகிற காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வந்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சரிடத்திலே கடிதமெல்லாம் கொடுத்து வலியுறுத்தி வந்தது. அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியும் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். மார்க்ஸ் அவர்களும் கடிதம் கொடுத்திருக்கிறார். அதனை ஏற்று சட்டப்பேரவையில் மார்க்சுக்கு சிலை வைக்கப்படும் என்று அறிவித்தது மட்டுமல்லாமல் முதலமைச்சரே நேரடியாக சென்று இடத்தை கன்னிமாரா நூலகத்தை தேர்வு செய்து அதன் முகப்பு வாயிலில் சிலை வைக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. இடமும் மிக பொருத்தமான இடம், நல்ல விஷயம். அதே போல ஆதிதிராவிட மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியை காலனி என்றுதான் அரசினுடைய அறிவிப்புகளிலும் நடைமுறையில் கிராமங்களிலும் அந்த சொல் புழங்கப்பட்டு வந்தது. அது நீக்கப்படும் என்று அறிவித்திருப்பது, அரசாணை பிறப்பிக்கப்படும் என்று அறிவித்திருப்பதும் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதே போல நீட் நுழைவுத் தேர்வு என்பது இது ஏதோ ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வந்தது, காங்கிரஸ் அரசா பிஜேபி அரசா என்பதல்ல பிரச்சனை. இந்த நீட் தேர்வால் மிக கடுமையான முறையில் தமிழகம் பாதிக்கப்படுகிறது. தமிழகம் மட்டுமல்ல, வேறு பல மாநிலங்களும் பாதிக்கப்படுகின்றன. மாணவ மாணவிகளுடைய தற்கொலைகளும் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கின்றன. 44, 45 என்று எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இங்கே திருப்பூரை பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவர் நீட் தேர்வு எழுதிட்டாரு, பாஸ் ஆகுமா என்னன்னு தெரியாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. எப்படியாவது போய் டாக்டராக தான் ஒரு வீட்டு போயிருக்காரு. காவல் நிலையத்திலாம் புகார் கொடுத்துருக்குறாங்க. நீட் தேர்வால் தான் தகுதியான மருத்துவர்களை தேர்வு செய்ய முடியும்
என்று ஒன்றிய அரசு சொல்லுகிற கருத்து, கூறுகிற கருத்து ஏற்புடைய கருத்து அல்ல, நிராகரிக்கத்தக்க கருத்தாகும். ஏற்கனவே தமிழகத்தில் மருத்துவர்களாக பணியாற்றுகிற யாரும் நீட் தேர்வு எழுதி தேர்வாகி மருத்துவராக பணியாற்றவில்லை. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மருத்துவம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகபட்ச மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள் இருப்பதும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. பல மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரியே கிடையாது. ஆனால் மருத்துவக் கல்லூரியை நாங்கள் கட்டுவோம், பணம் பூரா மாநில அரசாங்கம் செலவு பண்ணோம், மாநில மக்களுடைய வரிப்பணம் செலவு செய்யப்படும், ஆனால் படிக்கிற மாணவர்கள் எங்கிருந்தோ வருவார்கள் என்கிற போன்ற நிலை நீடிக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்திலும் விதிவிலக்கு வேண்டும் என சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு கட்சியின் பிரச்சனை அல்ல. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு இவைகளை மதித்து ஒரு ஜனநாயக பண்போடு தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தேசிய கல்விக் கொள்கை திரும்ப திரும்ப பிரதமர் வலியுறுத்துகிறார். தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக ஒரு கமிட்டி அமைத்தார்கள். அந்த கமிட்டி அரசுக்கு அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. அவ்வளவுதான். நாடாளுமன்றத்தில் அதை பற்றி விவாதித்தார்களா? நாடாளுமன்றத்தில் விவாதிக்கல, எந்த விவாதமும் நடைபெறல. இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் உட்கார்ந்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கை சொந்தமாக விவாதித்து அங்க அதை நிறைவேற்றி அமலுக்கு கொண்டு வரலாம் இல்லை. அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவது எந்த வகை ஜனநாயகம் என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களை கல்வி நிலையங்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய அபாயகரமான கொள்கையாகும். தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை பின்பற்றப்படுகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆண்டு தேர்வு உண்டு. ஆனால் பாஸ் பெயில் என்பது கிடையாது. ஆல் பாஸ், எல்லோரும் பாஸ் என்ற கொள்கை தான் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த கொள்கை எதற்காக பின்பற்றப்படுகிறது? இளம் வயதில், பிஞ்சு வயதில் தாங்கள் பெயிலாகிவிட்டோம் என்ற ஒரு மனபாதிப்பு ஏற்பட்டு கல்வியை விட்டுவிடக் கூடாது என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த கொள்கை பின்பற்றப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது? 3ஆவது வகுப்பில் பொதுத் தேர்வு எழுதி பாஸ் ஆக வேண்டும், 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு எழுத வேண்டும், பாஸ் ஆகணும், அப்புறம் 8ஆம் வகுப்பில், அப்புறம் 10ஆம் வகுப்பில், அப்புறம் 12ஆம் வகுப்பில் அதில் தேர்வானாலும் திரும்ப மறுபடியும் ஒரு நுழைவுத் தேர்வு எழுதலாம். இது என்ன முறை? அப்போ இது நோக்கம் என்ன? மனு தர்ம கொள்கையை அமல்படுத்துகிறார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக மனு தர்ம கொள்கையை, அதாவது வெளியேற்றுவது, குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் கல்வி என்கிற அந்த மனு தர்ம கொள்கையை மறைமுகமாக ஒன்றிய அரசாங்கம் நிர்பந்தத்தின் மூலமாக செயல்படுத்த விரும்புவதும் கடும் கண்டனத்திற்குரியது. இதை ஏற்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் கொடுக்க வேண்டிய 2512 கோடி ரூபாய் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று பிரதமரும் கல்வி அமைச்சரும் ஒன்றிய அரசும் சொல்வது சர்வதிகாரத்தின் உச்சமாகும். ஒரு சர்வதிகார நாட்டில் அப்படி பேசுவாங்க. நாடாளுமன்றத்தில் பேசாம, நிறைவேற்றாம, சட்டம் இல்லாம தாங்கள் விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று ஒன்றிய அரசாங்கம் பிடிவாதம் காட்டுவதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். கல்விக்குரிய தொகையை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஒரு மொழியை ஒரு மாநிலத்தின் மீது திணிப்பது என்பது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தெரியும், 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதான் பல 10 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளானால் கடும் அடக்குமுறைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு ஜனநாயக பண்புள்ள தலைவர், பிரதமராக இருந்த காரணத்தினால் எந்த மாநிலத்திலும் அந்த மாநிலத்து மக்கள் விரும்புகிற வரையில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்கிற உறுதிமொழி அளித்தார், நாடாளுமன்றத்திலே அளித்தார். அந்த வாக்குறுதியை இன்றைக்கு அரசு, ஒன்றிய அரசாங்கம் மீறுகிறது. மீறக்கூடாது, திணிக்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே நாங்கள் 3வது மொழியாக இந்தியை ஏற்க மாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, திணிக்கக்கூடாது. விரும்புவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பளிக்கப்படுது, விரும்புவர்கள் படிக்கலாம். ஆனால் கட்டாயமாக நீ படிக்கத்தான் வேண்டும் என்று ஒரு மொழியை திணிப்பது ஏற்புடையது அல்ல. இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு இந்தி, நாளைக்கு சமஸ்கிருதம். அதான் நோக்கம், உள்நோக்கம் அதுதான்.
ஆகவே இந்த முறை நல்லதல்ல, ஏற்புடையதல்ல, வன்மையாக கண்டிக்கிறோம். வக்ஃப் போர்டு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா வழக்கு போட்டிருக்கிறார். திமுக வழக்கு போட்டிருக்குது. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வழக்கு போட்டிருக்கு. பல்வேறு அமைப்புகள், ஏறத்தாழ 20 அமைப்புகள் வழக்கு போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது, அமல்படுத்தக்கூடாது என்று நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காரணம், எல்லாவற்றையும் விட மேலானது நாட்டு மக்களுடைய ஒற்றுமை. அந்த ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றாக ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இதை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல தமிழ்நாட்டில் மரங்களை எல்லாம், அதாவது கட்சி கொடி, தொழிற்சங்க கொடி, பல்வேறு அமைப்புகளுடைய கொடிகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது ஒரு ஜனநாயக விரோதமான செயல். போக்குவரத்திற்கு இடையூறாக, பொதுமக்களுக்கு இடையூறாக ஒரு கொடி கம்பம் இருக்கிறது என்று சொன்னால் அதை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அதை அப்புறப்படுத்த வேண்டும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கொடியே நடக்கூடாது என்று சொல்வது ஜனநாயகம் அல்ல. மதுரை உயர்நீதிமன்ற கிளை இப்படியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. இதை எதிர்த்து நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எப்பொழுது விசாரணைக்கு வரும் என்று தெரியவில்லை. ஆனால் அதற்குள்ளாக தமிழகத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகங்களில் கொடிமரத்தை அகற்ற வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் சில காவல்துறை அதிகாரிகள், திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல யாரும் இல்லாத நேரத்தில், இரவு நேரத்தில் வந்து கொடி கம்பத்தை ரம்பம் வச்சு அறத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது மிக மிக தவறானது, கடுமையான கண்டனத்திற்குரியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைகள் தலையிட வேண்டும். நீதிமன்றம் விசாரணையில் இருக்கிற முடிவு வருகிற வரையில் மாவட்டங்களில் இருக்கிற கொடிமரங்களை அகற்றக்கூடாது, நிர்பந்திக்க கூடாது என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். கொடிமரங்கள், எல்லா கொடிமரங்களும் இருக்கின்றன. RSS கொடியும் பறக்கிறது, பிஜேபி கொடியும் பறக்குது, திமுக கொடியும் பறக்குது, அதிமுக கொடியும் பறக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடிகளும் பறக்குது. நான் இந்த கட்சி அந்த கட்சி என்று பேசவில்லை. எல்லா கட்சிகள் கொடி கம்பங்கள் அல்லது வேறுபல அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் எல்லோரும் அவரவர்கள் சொந்த பொறுப்பில் கொடிமரங்களை அமைத்திருக்கிறார்கள். அதை அகற்றுவது என்பது ஏற்புடையதல்ல, தேவையற்றது, ஜனநாயக விரோதமானது. முதலமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் அணி சேர மாட்டோம், எந்த தேர்தல் வந்தாலும் கூட்டணி இல்லை என்று பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப கூறி வந்தார்கள். ஆனால் திடீரென பாஜகவோடு உறவு வைத்திருக்கிறார்கள். ஒரு கட்சி யாரோட உறவு வைக்கிறது விருப்பம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த அடிப்படையில் அந்த உறவு என்கிற கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் யாரோடு வேண்டுமானாலும் சேருவேன், அதை கேட்க நீ யார் என்று கேட்கிறார். அப்படி கேட்க முடியாது. அதற்கு ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும். நீங்கள் எதை ஆதரிக்கிறீர்கள்? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைக்கப்படும், 39, 31 குறைக்கப்படும் என்பதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? அதிமுக ஆதரிக்கிறதா? தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறதா? மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார்களா? தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை அதிமுக ஆதரிக்கிறதா? பட்ஜெட்ல நிதி ஒதுக்காததை அதிமுக ஆதரிக்கிறதா? எதை திமுக அதிமுக ஆதரிக்கிறது? எந்த அடிப்படையில் கூட்டணி? இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதியை குறைக்க கூடாது எடப்பாடி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழி கொள்கையை திணிக்க கூடாது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பட்ஜெட்ல தமிழ்நாட்டை புறக்கணிக்க கூடாது, நிதி ஒதுக்க வேண்டும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இயற்கை பேரிடர் ஏற்பட்ட பொழுது அதற்குரிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார். இவைகளை எல்லாம் பிஜேபி இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து திரும்ப திரும்ப திமுக சொல்றாங்க
திமுக கடந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம், நடவடிக்கை எடுப்போம் என்று அறிக்கையில் சொன்னார்கள். ரத்து பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இதே ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது புதுக்கோட்டையை சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை, பிரதமரை, உள்துறை அமைச்சரை, அன்றைக்கு நிதித்துறையினுடைய இணையமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனை தொடர்ந்து சந்தித்தார். அப்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரு விஜயபாஸ்கர் என்ன கூறினாங்க? நீங்க ஒரு அவசர சட்டம் கொண்டு வாங்க, ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தது மாதிரி நாங்கள் உங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கிறோம் என்று சொன்னார்களா இல்லையா? சொல்லிவிட்டு அடுத்த நாள் நீதிமன்றத்தில் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று நீதிமன்றத்தில் சொன்னது யாரு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள். யார் வேடம் போடுறது? ரத்து செய்கிற அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இப்பொழுது பாஜகவோடு அதிமுக உறவு என்று சொல்லுகிறார்கள். அந்த உறவு என்கிற அடிப்படையில் ரத்து செய்வதற்கு பாஜக ஒப்புக்கொண்டு விட்டதா? அதே மாதிரி வக்ஃப் போர்டு சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் அதிமுக உறுப்பினர் எதிர்த்து வாக்களித்தார்கள். அது கூடாது என்று வாக்களித்தார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது ஆதரித்து கை தூக்கினார்கள். இன்றைக்கு வக்ஃப் போர்டு சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக பாஜக வாக்குறுதி கொடுத்திருக்கிறதா? எந்த அடிப்படையில் பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்கிறது என்பதற்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எந்த கொள்கையில? திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தோழமை கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் வகுப்புவாதத்தை எதிர்ப்பதில் மிக உறுதியாக இருக்கிறது. RSS கொள்கையை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கிறது. எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் இந்திய அளவில் வகுப்புவாதம் ஒரு பேராபத்து, RSS ஒரு பேராபத்து, பாசிசம் பேராபத்து. அந்த பாசிசத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தில், அந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கிஞ்சிற்றும் பிசிறில்லாமல் உறுதியாக தலைமை தாங்கி போராடுகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. சரி, இப்போ சமீபகாலமா அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர் வந்து வேண்டாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறையில் பணியாற்றக்கூடிய தற்காலிக ஊழியர்களாகட்டும், தூய்மை பணியாளர்களாகட்டும், வேறு பல துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களாகட்டும், அனைவரும் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அவர்களது கோரிக்கையை அரசு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப கூட்டணி வச்சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது என்ன காரணமா இருக்கு நீங்க ஊகிக்கிறீங்க? எங்களை பொறுத்த மட்டும் இதை பார்க்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கொள்கையில பிஜேபியோட சேரக்கூடாது என்பதில் உறுதியாகத்தான் இருந்தார். அப்படித்தான் நாங்கள் கருதுகிறோம். நிர்பந்தம், நெருக்கடி, கடுமையான நெருக்கடி. கடந்த மார்ச் 25ஆம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றார். அங்கே உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் சந்தித்தார்கள். எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என்று அவர் சொன்னார். அடுத்து இரவு 8 மணிக்கு சென்று உள்துறை அமைச்சரை அவரும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தித்தார்கள். 2.5 மணி நேரம் அந்த சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்புக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும். மக்கள் பிரச்சனைக்காக உள்துறை அமைச்சரை சந்தித்தேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு கோபிச்செட்டிப்பாளையம் திரு செங்கோட்டையன் அவர்களை ரகசியமாக அழைத்து உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார். அதே போல தம்பிதுரை அவர்களை, CV சண்முகம் அவர்களை நிதித்துறை அமைச்சர் தனித்தனியாக சந்திக்கிறார்கள். ஏன் இந்த தனித்தனி சந்திப்பு என்று தெரியவில்லை. அதன் பிறகு அமித்ஷா சொல்லுகிறார், அதிமுகவுக்கும் எங்களுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துவிட்டது. 2026 தேர்தலில் NTA கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று அமித்ஷா அறிவித்தார். எல்லா ஊடகம் செய்தி வந்தது. திரு எடப்பாடி அவர்கள் மறுக்கவில்லை. அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அமித்ஷா இங்க வந்து எடப்பாடி மற்ற நிர்வாகிகளை அழைத்து பேசி என்ன பேசினார் என்று தெரியாது. ஆனால் பேட்டி அளிக்கிற பொழுது அதிமுக எங்களுக்கும் கூட்டணி உருவாகிவிட்டது, குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் ஆட்சியை அமைப்போம்,
என்டிஏ ஆட்சி அமைக்கப்படும், கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று அறிவித்தால் எல்லா ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டது. அமித்ஷா அறிவித்தது ஏப்ரல் 11. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் 16ஆம் தேதி, இவ்வளவு அவகாசம் ஏன் தேவைப்பட்டதுன்னு தெரியல, சொல்றார் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை, தவறாக பிரச்சாரம் செய்கிறார் என்று ஏப்ரல் 16ஆம் தேதி சொல்லுகிறார். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி நிர்பந்தம் செய்து நெருக்கடி கொடுத்து அந்த அணியில் சேர்த்திருக்கிறார்கள். அப்படித்தான் என்னை சந்திக்கிற பல்வேறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அப்படித்தான் என்னிடம் தனிப்பட்ட முறையில் சொல்றாங்க, வெளியே சொல்லாங்க, பேர்லாம் சொல்லக்கூடாது, மிக முக்கியமானவர்கள் நெருக்கடி கொடுத்து சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அது நல்ல கூட்டணி அல்ல என்று அவர் கருத்து தெரிவிக்கிறார் தனிப்பட்ட முறையில். கொள்கை இல்லை, அதிமுக கொள்கை இல்லாத காரணத்தினால ஏத்து நிக்கணும்ல. முதலமைச்சர் சொல்றாருல, நீ என்ன நடவடிக்கை வேண்டும் நான் அரசியல் உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிறாருல. அரசியல் ரீதியாக பிஜேபி ஆட்சியை சந்திப்பேன், என்ன வேணாலும் பண்ணுங்கிறாருல. எடப்பாடி அவர்களும் சொல்லணும்ல, அரசியல் ரீதியாக சந்திப்போம், தமிழ்நாட்டை நீங்க புறக்கணிக்கிறீங்க, ஆகவே உங்களோட அணி சேர முடியாது, வக்போர்டு சட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்களோட சேர முடியாது என்று அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளணும்ல. அரசியல் பலம் இல்லை, அரசியல் பலம் இல்லாத காரணத்தினால் பிஜேபி அந்த பலவீனத்தை பயன்படுத்தி நெருக்கடி கொடுத்து சேர்த்திருக்கிறார். கொள்கை இல்லாத கட்சி சொல்றீங்களா? நிச்சயமாக இதுல என்ன சந்தேகம் இருக்குது? இதுல என்ன சந்தேகம்? கொள்கை இருந்தா எப்படி பிஜேபி சேர முடியும்? அதிமுக கொள்கை வேறு. அதிமுக கொள்கை என்பது திராவிட இயக்க கொள்கை, தந்தை பெரியார் வழி வந்த கொள்கை, அண்ணா வழி வந்த கொள்கை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்த கொள்கை, புரட்சி தலைவர் ஜெயலலிதா வந்த வழி கொள்கை. அந்த கொள்கைக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. கொள்கையற்ற நிலையின் காரணமாகத்தான் நெருக்கடிக்கு அஞ்சி பயந்து, ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. எப்போ அந்த கூட்டணி வச்சத தப்புன்னு கலைஞர்னு சொல்லிட்டாரு. அதிமுக ஜெயலலிதா அம்மா கூட்டணி பிஜேபியோட வச்சிருந்து 13 மாதம் கழிச்சு அந்த ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்று அந்த ஆட்சியை கவிழ்த்து கொண்டு எக்காலத்திலும் பிஜேபியோடு அதிமுக சேராது என்று ஜெயலலிதா அறிவித்தார். மத்திய நிதி அமைச்சர் வந்து கடந்த இந்த வாரத்துக்கு முன்னாடி தமிழக வந்தப்ப அதை பத்தி பேசுறதுக்கு விசிகாவுக்கு இடதுசாரிக்கு எந்த ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை தீர்மானிக்கிற அந்த ரைட்டு நிர்மலா சீதாராமன் கிடையாது. நிர்மலா சீதாராமன் வாயடக்கம் தேவை. ஏன்னா பார்லிமெண்ட்ல வெங்காயம் விலை ஏறி போச்சு, பூண்டு விலை ஏறி போச்சுன்னு பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பேசினாங்க. என்ன பதில் சொன்னாங்க? எங்க வீட்டில் நாங்கள் வெங்காயத்தையும் பூண்டையும் சமைக்க மாட்டோம், என்ன திமிர் இருந்தால் அந்த மாதிரி பேசுவாங்க. அதனால எங்களை பற்றி எல்லாம் விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அங்கங்க கொலை நடக்குது, வேறு பல வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகிறது, இதன் மீது அரசு நடவடிக்கை எடுக்கிறது. அதனால எங்களை பொறுத்த மட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிந்து கொண்டேன் என்று இதுவரை சொல்லவில்லை. இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டில் பயங்கரவாதிகள் இந்திய மக்கள் மீது கொடுத்த தாக்குதலை, சுட்டு 26 பேரை கொன்றதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்று ஏற்கனவே எங்களுடைய செயலாளர் தெளிவா சொல்லிட்டார். இதன் மீது அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது.